வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மாதுளம்பழம் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். மாதுளம்பழம் அல்வா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 மாதுளம்பழத்தை உடச்சி எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, வெள்ளைச்சோள மாவு, 1 கப் பால் காய்க்க வேண்டாம், 1 கப் சர்க்கரை, 3 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் ஃபுட் கலரிங் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். இது கட்டாயம் சேர்க்கணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வித்து இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு துண்டு இல்லாத மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா கலங்கிருச்சு. ஒரு கனமான பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு, நெய் உருகின அப்புறமா நாம் மாதுளம்பழ ஜூஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் ஆகும்போதே இது ஒரு மாதிரி துண்டு வர்றது மாதிரி ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பாலை உள்ளே சேர்த்துடலாம். பாலை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போது ஃபுட் கலரிங் உள்ளே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் கலங்கி வரும்போது நாம் சர்க்கரையை உள்ளே சேர்த்துடலாம். சர்க்கரையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கையை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதில் ஏலக்காய், உலர் திராட்சை, முந்திரி பருப்பு 3த்தையும் வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது இப்படி தனியாகவே இருக்கட்டும். இப்போ மறுபடி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நமக்கு கரெக்டான பக்குவம் வர்றதுக்கு 30 நிமிஷமாக அது ஆகும். அது வரைக்கும் நம்ம கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த நல்லா கொதிச்சு வரும்போது நாம் வறுத்து வச்சுருக்கிற உலர் திராட்சை, முந்திரி பருப்பெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் நமக்கு அதை அடிப்பிடிக்காமல் கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்கும். நீங்கள் அதுக்கு கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். கனம் இல்லாத பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா இது நல்லா ஒட்டி பிடிக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாதி ஸ்டேஜ் நமக்கு வந்துருச்சு. இன்னும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டான பக்குவம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இப்போ கொஞ்சம் ஒட்டாத ஸ்டேஜ் வருது. இன்னும் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு ஃபுல்லாக நமக்கு ஒதுங்கி வரணும். அந்த அளவுக்கு நாம் இதை கிளறிட்டே இருக்கணும். கிளறாமல் இருந்தோம் அப்படின்னா அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் திக்கான மாதிரி, மேலே இருக்கிறது லூஸாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபுல் டைம் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கிறோம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வருது. இன்னும் நமக்கு கரெக்டான பக்குவம் வரலை. அதனால் இன்னும் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒட்டுது. அதனால் இன்னும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டவே இல்லை.
ஒரு சைடு அப்படியே ஒதுங்கி வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய மாதுளம்பழம் அல்வா தயாராகிடுச்சு. இது வேறு வேலையே இல்லைங்க. நம்ம ஃபுல் டைம் இதை கிளறிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் இதில் வேலையே. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோதுமையிலலாம் அல்வா பண்ணுறத விட இந்த அல்வா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம மாதுளம்பழத்தில் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப சத்தும் கூட. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களால இதை கண்டுபிடிக்கவே முடியாது. இது மாதுளம்பழம் அல்வா அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் சொன்னாதான் அவங்களுக்கே தெரியும். நிச்சயமாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.